ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோ சுவிட்சிங்கிற ஒரு கான்செப்டில் பிசிபி டிசைன் பண்ணியிருக்கேன். அதான் இந்த வீடியோவில் எப்படின்னு சொல்லி பிசிபிலேயே வீடியோ பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, நான் வந்து 2 ஸ்க்ரூ டெர்மினல் போட்டு 2 இன்புட்டுக்காக ஒரு 12 வோல்ட்டும் பேட்ரி ஒரு எடுத்து 12 வோல்ட்டு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேட்ரி எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் மெயின் ரோல் எது முக்கியமான ஒரு காம்பனண்ட் எதுன்னு பார்த்தோன்னா, அந்த ரிலே தான். இது ஒரு 12 வோல்ட் ரிலே இது. இந்த ரிலேயில் மொத்தம் 5 பின் இருக்கும். இந்த 5 பின்னில் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து காமனில் இருக்கும், 2 காயிலில் இருக்கும். ஒன்று வந்து நார்மல் க்ளோஸ்லேயே இருக்கும், இன்னொன்று நார்மல் ஓப்பனில் இருக்கும். இப்போ இதில் எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு கரண்ட்டு வந்து நம்மளுக்கு ஃப்ளோ இருக்கும். இப்போ 12 வோல்ட் நம்ம அடாப்டரில் இது ஃபஸ்ட்டு இது எந்த கான்செப்டுக்காக நான் இந்த டிசைனிங் பிசிபி டிசைனிங் க்ரியேட் பண்ண நினச்சேன்னா, இது வந்து நான் வந்து ஒரு வைஃபை யூபிஎஸ் ஒன்று டிசைன் பண்ணலான்னு இருந்தேன். அப்படி வரும்போது இந்த ஆட்டோ சுவிட்சிங் இந்த கான்செப்ட் அந்த வைஃபை யூபிஎஸ் பிசிபி டிசைனில் இருந்தது. அதனால் வந்து இது தனியாக ஒரு வீடியோவாக போடுவோம், இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அப்போது வந்து இது வந்து நார்மல் க்ளோஸில் இருக்கிற இந்த 4th பின்னும் 5th பின்னும் நம்மளுக்கு வந்து கனெக்ஷனில் இருக்கும். நம்மளுக்கு எப்போ வந்து இந்த 12 வோல்ட் வரலன்னும் போது நம்மளுக்கு டப்புன்னு வந்து நம்ம சுவிட்ச் ஆகிடும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட இருக்காது, டக்குன்னு வந்து நம்மளுக்கு சுவிட்ச் ஆகி நம்மளுக்கு வந்து பேட்டரியில் இருக்கிற அந்த சோர்ஸ் வந்து ஆன் பண்ணி விட்டுரும். அதான் இதோட கான்செப்ட்டு. இது வந்து அந்த அந்த 4 பின்லேருந்து நம்மளுக்கு வந்து தேர்ட் பின்னில் வந்து சுவிட்ச் ஆகிடும். சுவிட்ச் ஆகும்போது நம்மளுக்கு பேட்டரியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து 12 வோல்ட்டு வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக இங்கே கிடச்சிட்டே இருக்கும். அப்படி அவுட்புட்டில் பேட்டரியிலும் இல்லை, நம்மளுக்கு கரண்ட் சோர்ஸும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12 வோல்ட்டு வராது. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்கோ அது இருக்கும், நம்மளுக்கு வந்து இந்த 12 வோல்ட் வந்துகிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. இதான் இதோட ஆட்டோ சுவிட்சிங் மாடலோட கான்செப்ட் தான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற சில காம்பனண்ட்லாம் இருக்குது. கெப்பாசிட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபில்ட்ரேஷனுக்காகவும் சரி, அப்புறம் பிரேக் ஆகி ஃப்ளோ கட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம கெப்பாசிட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன் வேலேயே ஃப்ளோ இருக்கணும், வோல்டேஜ் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கோம். அவுட்புட்டுக்கு ஒரு ஸ்க்ரூ டெர்மினல் போட்டு அவுட்புட் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஆட்டோ சுவிட்சிங் மாடலோட கான்செப்ட் தான். இப்போ நம்ம பிசிபி லேஅவுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதான் பிசிபி லேஅவுட்டு தான். இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தோன்னா, நான் வந்து இது வந்து 2 லேயர் போர்டாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் லேயரில் ஃபுல்லாக நான் வந்து எதுக்கெல்லாம் வந்து சிக்னல் பாஸ் ஆகணும், எதுக்கெல்லாம் வோல்டேஜ் பாசிட்டிவ் வோல்டேஜெலாம் நான் ஃபஸ்ட்டு இது லேயரில் வந்து கொடுத்துருக்கேன். செகண்ட் லேயரில் வந்து எல்லாமே வயாஸ் யூஸ் பண்ணி, இது ஏன்னா வந்து எஸ்எம்டி காம்பனண்ட்னால நான் வந்து வயாஸ் யூஸ் பண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட் லேயரில் கொடுத்துட்டு மீதி எல்லாமே காப்பர் லேயர் போட்டு கிரவுண்ட் பண்ணிட்டேன் மீதி எல்லாத்தையும். இது வந்து நம்ம வந்து ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நேரவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது இந்த பிசிபி டிசைனில். ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டாக எல்லாமே கிட்ட தான் வச்சுருப்பேன். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க பார்த்தோன்னா L78112 இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர். இது 12 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வர்றதுக்காக ஒரு டிரான்சிஸ்டர். இது உங்களுக்கு 12 வோல்ட்டு யூஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது கெப்பாசிட்டர்லாம் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எங்கே நெருக்கி வச்சுருக்கேன். இது அவுட்புட்டுக்கான இந்த காம்பனண்ட். இதுக்கு இண்டிகேட்டருக்கு இங்கே கீழே இங்கே வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து நான் வந்து ட்ராக்கிங் வித் வந்து 0.5 mm எடுத்திருக்கேன். ட்ராக்கிங் வித்து நான் கேல்குலேட்டர் போட்டு தான் நான் எடுத்திருக்கேன். மற்றபடி இது வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அதோட பிசிபி லேஅவுட்டு தான். இது சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான காம்பனண்ட் எதுவும் இல்லை. அதேமாரி இந்த வீடியோ கழிச்சு அடுத்த வீடியோ வந்து நான் ஒரு ஒய்பி யூபிஎஸ் வந்து நான் ஒரு 4 லேயர் போர்டில் வந்து பிசிபி டிசைன் பண்ணி இந்த வீடியோ அடுத்த வீடியோவாக நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். அந்த வீடியோவும் பாருங்கள் எப்படின்ட்டு. இவ்வளோ தான் இந்த வீடியோ, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ இதான் பிசிபி டிசைன். இவ்வளோ தான் இதை முடிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிசிபி டிசைனை பற்றி இந்த சேனலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்தமாரி கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.